நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தீர்க்கப்படாத மர்மம். இரண்டாவது நவபாஷான சிலையை தேடி ஒரு பயணம். பாலியல் புகார், நிலப்பிரச்சனை என நீளுகிறது சர்ச்சை. பெண் வேடமிட்டு நடனமாடுகிறார் ஓசூர் சாமியார். சாமியார்கள் மீதான சர்ச்சை அப்படிங்கிறதுல இது சீசன் 2 அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் தான் நித்யானந்தர் ஒரு பிரஸ் மீட் வச்சு பரபரப்பை ஏற்படுத்தினாரு. இப்போ நித்யானந்தருடைய நண்பர் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிற ஓசூரை சேர்ந்த ஏழுமலை அப்படிங்கிற ஒரு சாமியார் மேல நிறைய புகார்கள், குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவர் பெண் வேடமிட்டு நடனமாடக்கூடிய ஒரு சாமியார். ரூபாய் 200 கோடி நில ஆக்கிரமிப்பு, அருள்வாக்கு மோசடி, பாலியல் புகார், இப்படி பரபரப்பான குற்றச்சாட்டுகளால சமீபத்தில் மீடியா வெளிச்சத்துக்கு வந்திருக்கிற ஒரு புது சாமியார் தான் ஏழுமலை சாமியார். பெண் வேஷத்தில் ஏராளமான நகைங்களை போட்டுக்கிட்டு நடனமாடிக்கிட்டே பக்தர்கள் மத்தியில் உலா வரும் இவர் தனக்குத்தானே வச்சுக்கிட்ட பெயர் சப்தகிரி அம்மா. பாதியாய் பரமனை பக்கத்தில் வைத்தாயே, அவர் அங்கம் தழுவியே லிங்கமாயானாயே, நீதிக்கே அரசியாய் நீதானே பிறந்தாயே, நித்தமும் வணங்கிடும் சக்தி. பெங்களூரில் ஒரு பெரிய கோயில் கட்டி அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற இவர் சில வருஷங்களுக்கு முன்னால தான் ஓசூர்லையும் தான் கோயிலோட ஒரு பிரான்ச்சை ஆரம்பிச்சாரு. அங்கதான் இப்போ பிரச்சனையே ஆரம்பமாயிருக்கு. மஞ்சள் நிற ஆடை கட்டி மங்கையர்கள் பால் குடமேந்தி மகடி அங்காளிக்கு அபிஷேகம் நடக்குதம்மா, அபிஷேகம் நடக்குதம்மா. சுரேஷ் திருச்சியை சேர்ந்தவர். இவர் தான் சமீபத்தில் ஏழுமலை சாமியார் மேலே பல திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை ஒரு புகாரா போலீஸில் கொடுத்துருக்காரு. இந்த ஏழுமலைங்கிறவர் வச்சிருக்க பட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ 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 சப்தகிரி அம்மா. ஒன்றுமே தெரியல. இந்த ஃபோர்ஜரிக்கு 3 ஸ்ரீ. ஊரை ஏமாத்துறதுக்காக தனக்குத்தானே வச்சுக்கிட்ட ஒரு பட்ட பேர். தன்னைத்தானே சாமியாருன்னு சொல்லிக்கிட்டு 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு 6 பிள்ளைங்களோட 2 வப்பாட்டிங்களோட சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சாமியார் தான் இந்த ஸ்ரீ ஸ்ரீ சப்தகிரி அம்மாங்கிற ஒரு போலி சாமியார். ரூபாய் 200 கோடி மதிப்புள்ள ஓசூர் சிப்காட் நிலத்தை ஏழுமலை சாமியார் ஆக்கிரமித்து விட்டதா சொல்றாரு சுரேஷ். இவருக்கு சொந்தமான பட்டா நிலம் 2 ஏக்கர் தான். பக்கத்தில் இருந்த சிப்காட் 5 ஏக்கர் நிலத்தை வளைச்சி கட்டிட்டாரு. வளைச்சி கட்டி காம்பவுண்ட் போட்டாரு. நிலத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 100 கோடி ரூபா இருக்கும். இந்த சாமியார் மேலே நான் எஸ்பிகிட்ட சிப்காட் நிலத்தை ஒரு ஆக்கிரமிச்சிருக்கான்னு ஃபோட்டோவோட ஆதாரத்தோட கொடுத்தேன். வாரந்தோறும் கோயிலுக்கு வர பக்தர்களை உளவு பார்த்து அருள்வாக்கு மோசடி செய்யப்படுறதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு சுரேஷ். வார நாட்களில் வர்ற பக்தர்கள்ட்ட இந்த பூசாரி கிருஷ்ண பேச்சு கொடுத்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த அம்மாட்ட வேண்டுங்கன்னு பக்தர்கள் என் குழந்தை உடம்பு சரியில்லை, என் ஒய்ஃபு கர்ப்பமாகலன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா டெய்ரி போட்டு எழுது சனிக்கிழமை அந்த சாமியார்ட்ட கொடுத்துருவான். சாமியார் அதை படிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கோயில் கருவறையில் அந்த சாமியார் உட்காந்துக்கிட்டு பேரை சொல்லுவார். கிருஷ்ணன் கூப்பிட்டான்னா சாமியார் என்ன பண்ணியிருப்பார், ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பார். மக்களை ஒரு மாய மாதிரி பண்ணி அருள்வாக்கு பண்ணுறதுக்கு 1000 ரூபா, பரிகாரம் பண்ணுறதுக்கு 15,000 ரூபான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. சாமியார்களுக்கே உரித்தான பாலியல் குற்றச்சாட்டில் இருந்தும் ஏழுமலை சாமியார் தப்பலை. கோயில் வளாகத்தில்
கேசட் கடை நடத்தி வந்த வேலுமணி என்பவரை பாலியல் தொந்தரவு செய்ததால் ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்லி அதிர வைக்கிறாரு சுரேஷ். தன்கிட்ட வேலை பார்த்த டிரைவர் வேலுமணிங்கிற பையனை கடந்த 4ஆம் தேதி ஒரு மிருகத்தனமாக ஒரு காம உணர்வோட கையை பிடிச்சி தன்னோட அறைக்கு இழுத்ததுனால அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கே போயிட்டான். அதை பற்றி நம்ம டிஜிபி காவல்துறை கண்காணிப்பாளர் எல்லாத்துக்கும் எழுத்துப்பூர்வமாக ஆணித்தரமாக அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி இவர் மேலே பாலியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்தோம். சுரேஷ் அடுக்கடுக்காக சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் இருக்கிற காரணமே வேறன்னு சொல்லி பதிலடி கொடுக்கிறாரு ஏழுமலை சாமியார். வருஷத்தில் ஒரு நாள் 2 வருஷமா 3 வருஷமாக வாடகை கொடுக்காரு. 10,000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் இருக்கிறது. அது வந்து வருஷத்தில் 10,000 கொடுத்து 2,000 நின்று முதல் மாதம் வந்துட்டு அவங்க அண்ணாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு 10,000 கொடுத்தாங்க. சரி வாங்கி வச்சு. அடுத்தது வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு 10,000 கொடுத்தாங்க. சரி அதில் 2,000 4,000 நின்றுச்சு. இந்த வருஷம் பூராவும் வாடகை கொடுக்கல. அப்போ தான் சொன்னேன் 18,000 ரூபாய் வாடகை வரணும், அந்த வாடகை கொடுத்துருங்க, மேற்கொண்டு நீங்கள் இருக்கிறது ஏற்பாடு பண்ணிங்க. இவ்வளோ தான், ஒன்றுமே கிடையாது. சிரிக்க சரி சாமி நாங்கள் காலி பண்ணுறோம் அப்படின்னாங்க. இது வந்து கேசட் எல்லாம் இருக்குது. அப்புறமா பார்த்தா யாரையும் வச்சு இன்னும் கலாட்டா பண்ணி இது பண்ணதாகவும் சரிதானா கடையை காலி பண்ணி நொறுக்கந்தாகவும் இல்லை. அதுக்கெல்லாம் வீடியோ இந்த வீடியோ கேமரா எடுத்து உங்களுக்கு சிடி வச்சுருக்கோம். சிரிக்க போயிருக்காங்க. கடைசியில் பார்த்தாக்கா அது பிற்பாடு பார்த்தாக்கா பத்திரிகையிலையும் இதுலேயும் என்னை பற்றி தவறாக சொல்லியிருக்காங்க. இவர் வேற யாரும் இல்லை, இப்போ புகார் கொடுத்துருக்கோம் சுரேஷோட தம்பின்னு. இவங்க தன்னோட ஓசூர் கோயில் வளாகத்தில் கேசட் கடை நடத்தி வந்தாங்கன்னு சொல்கிறாரு ஏழுமலை சாமியார். போலி கேசட் தயாரித்து விற்றதை தடுத்ததாலும் வாடகை பாக்கியை கேட்டதாலும் தான் இப்படி அபாண்டமாக தான் மேலே சுரேஷ் குற்றம் சாட்டுறதா சொல்கிறாரு ஏழுமலை சாமியார். இந்த சிடியை வந்து டூப்ளிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ சொன்னது வேணாப்பா, நீ வந்து பின் டிரைவர் போட்டுன்னு ஏதோ ஒரு படம் காட்டுற, எடுத்துன்னு போய் போட்டோன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, வானா அப்படின்னு 2 வருஷம் போன வருஷமும் சொன்னேன். போன வருஷமும் எனக்கு சுடுதலியாவிலேருந்து சுடுதலியா உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறேன். அங்கே சென்னையில் இருக்காங்க, சுடுதலியா கம்பெனிக்காரர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 11,000 சில்லரை கொடுக்கணும், அதையும் கொடுக்கல. நான் 30,000க்கு சூரிட்டு போட்டிருக்கேன், 11,000 சில்லரை கொடுக்கணும். சுடுதலியாக்கார் கம்பெனி உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறேன். அப்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி சுடுதலியாக்கார் ஃபோன் பண்ணுறாங்க, டூப்ளிகேட் கேசட்டு மலையனூருக்கு வருதுன்னு. அவங்க மலையனூருக்கார கடைக்காரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, வானாப்பா யார் வந்தாலும் பார்த்துக்கிறேன் விடுங்க சாமி, நீங்கள் ஏன் அதை பார்க்குறீங்க. கடைசி நேரத்தில் இந்த லாஸ்ட் டைமு தான் யாரோ கொண்டு போயிட்டு 4 கேசட்டு டூப்ளிகேட்டு பாருங்கள், அவங்க கொண்டு போயிட்டு 40 ரூபா பாருங்கள் ஒசூரில் விற்கிறாங்க, நீங்கள் என்ன 70 ரூபா விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி காட்டவும் அந்த நேரத்தில் வந்து அவங்க பேமெண்ட்டுக்கு வரும். அவங்க ஃபோன் அடித்தாங்க, சாமி இந்த மாதிரி கோயிலில் வந்து இந்த மாதிரி கேசட்டு நீங்கள் பண்ணிக்கிறீங்க, நானும் இல்லைப்பா வாடகை விட்டுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, நாங்கள் போலீஸோடு வரும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இல்லைப்பா நான் காலி பண்ணிடுறேன். இவ்வளோ தான் விஷயம், வேறு எந்த விஷயமும் கிடையாது. இதுக்கே இவங்க இந்த மாதிரி பண்ணி கோயில் வளாகத்தில் அவங்க நடத்தி வந்த கேசட் கடையை காலி செஞ்ச போது எடுத்த வீடியோவே அதுக்கு ஆதாரம்னு சொல்லி அதை வெளியிட்டார் ஏழுமலை சாமியார். என்ன சாமி சேர்த்தடியா எடுசுமா அந்த பிரச்சனை நான் தான் சொல்லணும்ல, சாமி சொல்லணும் என்ன தெரியும் அவருக்கு தெரியுன்ட்டு தெரியும் போலீஸ்காரன் இதை தெரியும் சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஆனால் இது ஊருக்கு மேலே பெரிய சாமியார் ஒருத்தர் இருக்காங்க, உடனே சொல்லுவோம். சிப்காட் நிலத்தை ஆக்கிரமிச்சதா சொல்லும் குற்றச்சாட்டையும் ஏழுமலை சாமியார் முற்றிலுமாக மறுக்கிறாரு. கவர்மெண்ட் சொத்து அளந்து கொடுக்குன்னா யார்? சிப்காட் இடத்தெல்லாம் பிடிச்சிக்கினாங்கன்னு சொல்லி சிப்காட் இடமெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இருக்கிறது அந்த முனீஸ்வரம் மூலையில் மட்டும். ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆதி காலத்தில் வந்து முனீஸ்வரம் கோயில்கிட்ட தான் கல் இருந்து எனக்கு காட்டினாங்க, யாரும் அந்த நிலம் கொடுத்துவேன் சரிதானே. ஆக என்ன ஆச்சுன்னா சென்ட்ரலில் ரோடு எடுத்த உடனே இந்த ரோடு அளந்து பார்க்குறப்போ டிவைட் ஆகிட்டுருக்கு. அந்த முனீஸ்வரம் பின்னாடி எட்ஜில் வந்து நிற்குது. இப்போ நம்ம திருத்தணி முன்கேட்டு தமிழ்நாடும் பின்கேட்டு வந்து ஆந்திராவில் இருக்குது பார், அந்த மாதிரி வந்து முன்னால் சிப்காடும் பின்னால் வந்து சாமி அந்த ஆலயத்தினுடைய சொந்த இடமாக இருக்குது. அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், மற்றது எல்லாமே எடுத்து எல்லாம் பென்ஷன் போட்டாச்சு. வேலுமணியோட பாலியல் குற்றச்சாட்டு பொய்யானதுன்னு சொல்கிறாரு ஏழுமலை சாமியார். நில அபகரிப்பு உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் இந்த ஏழுமலை சாமியார் மேலே சொல்லப்படுது.
ஆனால் இவர் மேலே குற்றம் சாட்டுகிறவர்கள் மீதும் சில குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு தரப்புமே எதையோ மூடி மறைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பொதுவானவர்களுடைய கருத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. மதுப்பழக்கத்தால எவ்வளவு தீமைகள் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மதுப்பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தர் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணாலும் போவார், என்ன தப்பு வேணாலும் செய்வார், அதனால் அதை விட்டணும் அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரங்கள்லாம் நடக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமாக மது வாங்கித்தாரேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுனால தன்னுடைய சொந்த பேரனை கடத்துறதுக்கு உதவியாக இருந்தார் அப்படின்னு ஒரு தாத்தாவை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. துருதுருன்னு அழகா இருக்கிற இந்த குழந்தையோட பேரு சர்வேஸ்வரன். திருச்சி அரியமங்கலத்தை சேர்ந்த அசோக்குமார் ராஜேஸ்வரி தம்பதியோட ஒரே குழந்தை. மாற்றுத்திறனாளியான அசோக்குமாருக்கு சர்வேஸ்வரன் பிறந்த பின்னால தான் வாழ்க்கையில சந்தோஷமே வந்திருக்கு. அசோக்குமாரோட அப்பா மாரிமுத்து. மது பழக்கத்துக்கு அடிமையான இவர் எப்போதும் போதையிலேயே இருப்பாராம். வீட்டில் யாரோடும் அதிகமாக பேசாதவர் குழந்தை சர்வேஸ்வரன் மேலே மட்டும் ரொம்ப பாசமாக இருந்திருக்கிறாரு. என் குழந்தை எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அப்பா தூக்கிட்டு வெளியே டெய்லி போயிட்டு இருப்பார். காலையிலலாம் தூக்கிட்டு வந்துடுவார், 4 மணிக்கெலாம் எப்போதும் தூக்கிட்டு நடந்துட்டு தான் இருப்பார். கொஞ்சம் அழுக விட மாட்டார், ஒரு நிமிஷம் அழுக விட மாட்டார். அவரே தூங்கிட்டு இருப்பார். இவன் அழுகுறான்னு பார்த்தானா உடனே எந்திரிச்சு ஓடிடுவார். பத்து மாத குழந்தையான சர்வேஸ்வரனை ஊர் முழுசும் தூக்கிக்கிட்டு திரிவாராம் மாரிமுத்து. பெற்றோர்கள் கிட்ட இருந்ததை விட மாரிமுத்து கிட்ட தான் ரொம்ப நேரம் இருந்திருக்கிறான் குழந்தை சர்வேஸ்வரன். அவர் தான் இந்த ஊர் ஃபுல்லாக அவனை பழக்கி விட்டது. ஒவ்வொரு வீட்லையும் கூட்டு போய் காட்டுவார், என் பேரன் என் பேரன் என் பேரன். என்னைக்கும் போல அன்னைக்கும் அதிகாலையிலேயே குழந்தையை வெளியில் தூக்கிக்கிட்டு போயிருக்கிறாரு மாரிமுத்து. குழந்தையோட போனவர் ரொம்ப நேரம் ஆகியும் வீடு திரும்பாமல் இருந்திருக்கிறாரு. நேரம் போக போக அசோக்குமார் வீட்டில் எல்லாரும் கலவரப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழித்து தனியாக வந்திருக்கிறாரு மாரிமுத்து. கடைத்தருக்கு போன தாங்கிட்ட வெங்கடேசன்கிறவர் குழந்தையை வாங்கினதாகவும் அப்புறமா குழந்தையோட மாயமாகிட்டதாகவும் மாரிமுத்து சொல்ல வெங்கடேசனை தேடத் தொடங்கி இருக்கிறாங்க. அவர் நெஞ்சில் அடிச்சுட்டு வரார். கொண்டு போனேன்டா, இந்த மாதிரி வாங்கினாங்க, எங்கிட்டு போனாங்கன்னே தெரிலடா, நெஞ்சில் அடிச்சுட்டு இங்கே வந்து நிற்கிறார். அவனே ஒரு மோசமான ஏன்ப்பா அவன்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு. ஐயோ எனக்கு தெரிலடா, வாங்கினா அடுத்த நிமிஷம் கண்ணிலே காணாடா அவனா அப்படிங்கிறார். ஸோ உடனே ஆட்டை எடுத்துட்டு நாங்கள் ஓடிட்டோம். ஓயாமரி சுடுகாடு கிட்ட வெங்கடேசன் இருக்கிறதா தகவல் கிடைக்க அங்கே போய் வெங்கடேசனை பிடிச்சிருக்கிறாங்க அசோக்குமார் குடும்பத்தினர். போனால் கரெக்டாக அங்கே விட்டுட்டு ஹாயாக வந்துக்கிட்டு இருக்கான் பிள்ளைய உள்ளார கொடுத்துட்டு. எங்களை பார்த்தோன்னா கை காட்டி 4 பேர் அங்கிட்ட எடுத்துகிட்டு வேறு பக்கமாக போயிட்டாங்க. என்னடா ஜாடை காட்டுன்னு 2 அடி வச்சோன்னே இந்த அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, உங்களுக்கு தேவை குழந்தை வந்துடும் அப்படின்னு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து அங்கே வந்தோடனே அந்த குழந்தைய கொடுத்தவனுக்கு ஃபோன் அடித்து பார்த்தோன்னே ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அவங்க ஃபோனு. பிடிபட்ட வெங்கடேசன் முன்னுக்கு பின் முரணா ஏதோ சொல்லி ஏமாத்த அவரை அரியமங்கலம் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. காவல்துறையோட விசாரணையிலையும் குழந்தையோட இருப்பிடம் பற்றின தகவல் கிடைக்கல. அதனால் பயந்துருக்கிறாங்க அசோக்குமார் தம்பதியினர். நாங்கள் பட்ட பாடு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. தெருவே ஓடி ஒளிஞ்சு ஒட்டியாந்து அங்கிட்டு இங்கிட்டு தேடி, சுடுகாட்டில் போய் தேடி, அங்கே தேடி இங்கே தேடி, என் ஒய்ஃபு ஸ்டேஷனில் போய் போலீஸ் காலில் உளுந்து உருள்றா, என் பிள்ளைய கொடுங்க ஐயா, என்னை காப்பாற்றுங்க, ஏதாவது பண்ணுங்க, என் பிள்ளைய காப்பாற்றுங்கன்னு. அவருக்கே அழுக வந்துருச்சு என் ஒய்ஃப் அழுகிறத பார்த்துட்டு. முதல்ல நீ வெளியே போமா, பிள்ளை வேணும்னுட்டாங்க. அதிகாலையில் கடத்தப்பட்ட குழந்தையை பற்றி ரொம்ப நேரமாக எந்த தகவலும் கிடைக்காம இருக்கவே தேடுதலை தீவிரப்படுத்தி இருக்காங்க காவல்துறையினர். இந்த நிலையில் வெங்கடேசன் சொன்ன சில விஷயங்கள் அடிப்படையில் குழந்தையோட தாத்தா
மாரிமுத்துவையும் கைது செஞ்சுருக்கிறாங்க. அவர்கிட்ட விசாரணை செஞ்சதில் பல உண்மைங்க வெளிப்பட்டதாக சொல்கிறாங்க காவல்துறையினர். திருப்பூரை சேர்ந்தவங்க சித்தன் மாரியம்மாள் தம்பதியினர். அவங்களுக்கு பிறந்த 3 குழந்தைங்களும் பெண் குழந்தைங்களாக போயிட ஆண் வாரிசு இல்லைங்கிற இயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்ட மாரியம்மாள் இதை தன்னோட தாய் சுலக்ஷ்ணா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கண்ணனோட உதவியை நாடி இருக்கிறாங்க. திருப்பூர் தம்பதிக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் ஒரு ஆண் குழந்தையை கடத்த வெங்கடேசனோட திட்டமிட்டிருக்கிறாரு கண்ணன். இதுக்காக குழந்தையை தேடி பல இடங்களுக்கு போன இவங்க கண்ணில் பட்டிருக்கிறாரு மாரிமுத்து. குழந்தையோட எப்பவும் சுற்றி திரிகிற மாரிமுத்து கையிலிருந்து குழந்தையை தேடிடலாம்னு 2 பேரும் முடிவெடுத்திருக்கிறாங்க. கண்ணங்கிறவன் வந்து சும்மா குடிகாரன் தான் சார். அவன் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு இந்த மண்டபத்தில் விழுந்து கிடப்பான், ஒன்று ரோட்டில் விழுந்து கிடப்பான். இந்த ஐயங்கிறவன் அந்த வெங்கடேஷங்கிறவனும் அப்படியே தான் குடிச்சிக்கிட்டு இந்த ஏரியாவில் விழுந்து கிடப்பான். குடிக்கிறனால இவருக்கு வந்து பழக்கம். சம்பவத்தன்னைக்கு எப்போதும் போல காலையில் குழந்தையோடு வந்திருக்கிறாரு மாரிமுத்து. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க நினச்ச கண்ணனும் வெங்கடேசனும் தனியாக வந்த மாரிமுத்து கிட்ட போய் குடிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல வரமாட்டேன்னு சொன்ன மாரிமுத்து 2 பேரோட வற்புறுத்தலால் அவங்களோட போயிருக்கிறாரு. மாரிமுத்துவை தனியாக ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போன 2 பேரும் அவரை குடிக்க வச்சிருக்கிறாங்க. மாரிமுத்துக்கு மெல்ல மெல்ல போதை ஏற அவரோட பேசத் தொடங்கி இருக்கிறாரு வெங்கடேசன். போதையில் இருந்த மாரிமுத்து கிட்ட 30,000 பணமும் மது பாட்டிலும் தரேன், குழந்தைய கொடுத்துடுன்னு ஆசை வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. சுயநினைவு இல்லாமல் இருந்த மாரிமுத்துவும் மது பாட்டிலுக்காக குழந்தைய கொடுத்ததா காவல்துறையினர் சொல்கிறாங்க. குழந்தைய வாங்கிக்கிட்டு கண்ணனும் வெங்கடேசனும் வேகமாக கிளம்பிட அங்கேயே படுத்திருக்கிறாரு மாரிமுத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கண் விழிச்சு பார்த்தவர் குழந்தையை பறிகொடுத்ததை உணர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பதறி போய் வீட்டுக்கு போயிருக்கிறாரு மாரிமுத்து. குழந்தையை பற்றி மேலும் விசாரித்த காவல்துறையினர் குற்றவாளிங்க சிலரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன தகவல் அடிப்படையில் திருப்பூரில் இருந்த குழந்தைய பத்திரமா மீட்டிருக்கிறாங்க காவல்துறையினர். வளர்மதி, சுலக்ஷனா, மாரியம்மாள், ஜான் 4 பேரும் ஆண் குழந்தை திருட திருச்சி வந்திருக்காங்க. முதல்ல ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. அங்கே போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருந்ததுனால அவங்களால திருட முடியல. அதனால் சமயபுரம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே நைட் ஃபுல்லாக தங்கியிருந்திருக்காங்க. அங்கேயும் குழந்தைய திருட முடியாததுனால அடுத்த நாள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. இப்படி பல இடங்களில் குழந்தைய திருட திட்டமிட்டிருக்காங்க. கடைசியாக கண்ணன் வெங்கடேஷ் மூலமாக இந்த குழந்தையோட தாத்தா கிட்ட இருந்து இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிருக்காங்க. Reach to the grandfather of this baby. கடத்தப்பட்ட 34 மணி நேரத்துக்குள்ள குழந்தையை மீட்டு பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ குழந்தை கிடைச்சிட்ட சந்தோஷத்தில் பெற்றோர் மகிழ்ச்சியாக இருக்க மது பாட்டிலுக்காக தாத்தாவே பேரனை கடத்த உதவிய சம்பவம் தமிழகம் எங்கும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க அவர் தூக்கிட்டார், அவர் தான் வித்துட்டாரு. அவர் திருடனே சொல்கிறான், நாங்கள் நம்ப மாட்டோம். அவர் ஏமாற்றி ட்ரிக்காக வாங்கிட்டான். அவருக்கு வீக்னஸ் பாயிண்ட் இருக்குது ட்ரிங்க்ஸில், அதை வச்சு ஏமாற்றி வாங்கிட்டான். ஒரு மது பாட்டில் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னதுக்காக பேரனை கடத்த ஒரு தாத்தா உடந்தையாக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அதை தாண்டி ரொம்ப சீரியஸாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் குழந்தை கடத்தல் அப்படிங்கிற அந்த பெரிய பிரச்சனை தான்.
அரசு ஆஸ்பத்திரிகளில், குறிப்பாக திருச்சி, சமயபுரம் இது மாதிரியான அரசு ஆஸ்பத்திரிகளில் குழந்தைகள் அடிக்கடி கடத்தப்படுறார்கள் அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததை தொடர்ந்து அங்கே பெரிய அளவுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. அங்கே இப்போ கெடுபிடி அதிகமாயிட்ட காரணத்தினால மருத்துவமனைக்கு வெளியே எங்காவது குழந்தைகள் கடத்த கிடைப்பார்களான்னு இந்த கும்பல் இது போன்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு போலீஸ் சொல்கிறாங்க.